நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. மாலை 12:15 மற்றும் 1:15. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று அதிகாலை 12:16 வரை அமாவாசை, பின்பு இரவு 10:38 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:06 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று காலை 8:06 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:06 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள். என்ற கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். தொட்ட காரியம் துளிர்விடக் கொடுங்க. சொத்து சார்ந்த வகையில் முன்னேற்றம் இருக்கும். வில்லங்குகள் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீராக. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்று உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் மீண்டும் நடக்கக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தன்னைத்தானே உயர்த்திக் கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாக கூடும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாக நாளாக இருக்க கொடுங்க. இன்று காதலில் மட்டுமே குளறுபடிகள் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் நிதானமான போக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று நீங்க தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. பரணி என்று சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. குடும்பமானவரை இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் கவனம் செலுத்துவது நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். தொடர் முயற்சி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்று நீங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கட்டுவீர்கள். காலப்போக்கில் எல்லாம் சரியாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. கெடுத்திகை மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். பல யோசனைகள் மனதிற்குள் வந்து கொண்டிருக்கும். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பதட்டமோ குழப்பமோ பட வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைதிவிடக் கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. தீட்டிய திட்டம் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. முதலீடுகள் செய்து முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். கையில் காசு பணம் புழக்கம் அதிகரிக்கும். செய்யும் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். உடைய திறமைகள் இன்று பளிச்சிடக் கொடுங்க. சகோதர வழியில் சகாயம் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வெட்டி பேசி எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயணங்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியத்தில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக கொடுங்க. எதையும் எதிர்பார்த்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதே போல விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள்.
குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கென்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பதட்டப்பட வேண்டாம் என்று மாணவர்கள். படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் எதையும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் விட்டு பேசுவீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பதட்டம் குழப்பம் கண்டிப்பாக வேண்டாம். பல யோசனைகள் வந்து கொண்டிருக்கும். என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தைரியத்தை மட்டுமின்றி ஏற்படுத்திக் கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. நீங்கள் எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்ற மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். அது மட்டுமில்லை, எல்லாம் என்று திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று உங்கள் வாழ்க்கையில் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். வெற்றிக்காக அரும்பாடுபடக்கூடிய சூழல் இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் குறைந்துவிடக் கொடுங்க. தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. கடுமையான உழைப்புக்கு பின்னர் நல்ல பலன் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பல வகையான யோசனைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்களை தெளிவு ஏற்பட கொடுங்க. தொடர் முயற்சி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடும். மன நிறைவு நாளாக இன்று அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் இன்று பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெண்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு வேண்டும். பயணங்கள் ரொம்ப கவனமாக சென்று வர வேண்டும். என்ற காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். குழப்பமாகத்தான் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை நினைத்து இப்போதைக்கு வருத்தப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். மாணவருக்கு இன்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று முயலுங்கள் முடியாதது ஏதுமில்லை. சந்தித்த நபர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கூடுதல் சந்தோஷம் உண்டாகக்கூடும். இந்த நாள் நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று ஓரளவு மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம். தைரியமாக பணியில் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள்.
இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைதி விடக் கொடுங்க. இன்று யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பல யோசனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கடகம் ராசினியர்கள், இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாகக்கூடும். தொட்ட காரியம் உங்களுக்கு துளிர்விட கொடுங்க. வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். தொலைபேசி வழி தகவலால் மகிழ்ச்சி கொடுங்க. இடமாற்றம், இனிய தகவல் வந்து சேரக்கூடும். உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கடுமையான முயற்சியை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. இந்த அலைச்சல் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடிக்கடி கனவுகள் வரக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். சாமர்த்தியமாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் உழைப்பை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் திறமை உண்டாகக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் பிரச்சனை கொண்டிருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பிற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் எதையும் புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. காலை நேரம் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு நம்பிக்கைக்குரிய விதத்தில் நல்லது நடைபெறும் என்று சொல்ல முடியுங்க. பூசம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவது உங்க கையில் உள்ளது. ஆயில்யம். போராட்டமான வாழ்க்கைக்கு முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று மனதிற்குள் மகிழ்ச்சியான சூழல் வெளிப்பட கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. பல யோசனைகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கும். என்று உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. என்று எதிலும் சிறப்பாக காய் நகர்த்தி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தயவு செய்து யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இன்று நல்ல பலன் வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். வியாபாரத்தில் மாறுபட்ட சூழலை குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் உங்கள் வார்த்தையை கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிலும் தைரியமாக இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்க உதவும். தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறக்கூடும். வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். இன்று வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி ஏற்பட கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். சாதுமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள்.
விரைவாக எதிலும் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று ஆக்கப்பூர்வமான யோசனை வெளிப்பட கொடுங்க. காதல மட்டும் குளறுபடி இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாட்கள் எதையும் செய்து கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். மாணவர்கள் எது சரியோ அதனை மட்டும் செய்ய வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. போட்டி போட்டு முன்னேறப்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நொடி பொழுதில் நீங்க எதையும் சாதிக்க நினைப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் முக்கியம் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் என்று பல நெருக்கடிகள் இருக்குங்க. அதை சமாளித்து தான் எதையும் ஜெயிக்க வேண்டியிருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தாய் வழி உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் விலகி செல்லக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறுங்க. என்ற முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க பணப்புழக்கத்தையும் அதிகரிக்க செய்வீர்கள். உத்திரம் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிறு விரயம் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு குழந்தைகளுடன் நேரம் செலவழிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப உறவுகள் இன்று நிதானமாக நடந்து கொள்வார்கள். என்று அரசாங்க வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெய்வ நம்பிக்கை உண்டாக கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். சிலருக்கு வீடு வாங்க முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. முக்கிய நபர்களின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனமான போக்கு கண்டிப்பாக மாறுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலனை தான் கொடுக்கும். இந்த அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எளிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். இல்லத்தில் நல்ல செய்தியில் வரக்கூடிய சூழல் இருக்கும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கூடுதலாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று நண்பரின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கையை கொடுக்குங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை அவசியம் இல்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று கூடுமானவரை பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள், அது போதும். காதல மட்டும் குளறுபடிகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பதட்டமும் பட வேண்டாம். சுலபமாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என் கனவுகள் நனவாக கொடுங்க. போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சிறிய அளவில் விரயம் உண்டாகக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். உற்றார் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடுங்க. அஸ்தம் இன்று தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வீக நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் இல்லை. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சித்திரை என்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள்.
எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. கூடுதல் தைரியம் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இடமாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவு வேண்டும். இன்று சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும். பண நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை மறுக்காமல் செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்க கொடுங்க. வீடு தேடி எல்லாம் வரக்கூடும். அது மட்டுமில்லை, முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. வயிறு கோளாறு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. எதிர்பாலினத்தாரின் நட்பும் கிடைக்கக்கூடும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சல் உண்டாகுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு சக நண்பர்களின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான சூழல் இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெகு விரைவாக பணிகள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. பல்வேறு கோணங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிகழ்காலத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அதாவது பூர்வீகத்தை தேடி சென்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எது எப்படியோ உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. பங்காளி சண்டைகள் எல்லாம் முடிவுக்குத்தான் வரக்கூடும். பெண்கள் இன்று கூடுமானவரை எதையும் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். அழுத்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக் கொடுங்க. என்ற காதலில் குளறுபடிகள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். போக போக பிரச்சனைகள் இருந்தது கூட சரியாகி விடக்கூடும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. தனிமை வெறுமையிலாக காணப்படுவீர்கள். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இனிய பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். எதிர்பாலினத்தாரின் நட்பு கிடைக்க கொடுங்க. பணம் கொஞ்சம் வரவு கம்மியாகத்தான் இருக்கும். ஆனால் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை கொள்ள வேண்டும். பார்த்து பக்குவமாக உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்திய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. சுவாதி இந்த குடும்ப உறவுகளிடம் பார்த்து பேசுங்கள். பக்குவமாக செயல்படுங்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெரிய மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. எதையும் நிதானமாக செய்தால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். பல சோதனைகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். செல்வமான சூழல் ஏற்படக்கூடும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் உங்க வாழ்க்கையில மென்மேலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடைபெற கொடுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலங்குகள் விலகி செல்லக்கூடும். சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக பெற கொடுங்க. எளிமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். கவனமாக அனைவரிடமும் பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனை வளர விடாமல் சமாளித்து விடுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். போட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள்.
வாகனங்களால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை குறைத்து சேமிப்பை நீங்க உயர்த்த விட வேண்டும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்துவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விட கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். என்று ஓரளவு மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. எல்லா வகையிலும் திருப்பு முனை ஏற்படக்கூடும். கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு தைரியம் உண்டாகக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் செயல்படுங்கள். அது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். செல்வத்தை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கொஞ்சம் பார்த்து எதையும் தைரியமாக செய்யுங்கள். அது போதுங்க. அனுஷம். என் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி செல்லுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கூடுதல் சந்தோஷத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். தீட்டிய திட்டம் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயலுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று பல்வேறு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக வழிநடத்துவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் இன்று ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். ஏதிலும் திருப்பு முனையாக எல்லாம் அமைந்துவிடக்கூடும். பல்வேறு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்ற அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று செய்து கொண்டிருப்பீர்கள். தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வீர்கள். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் முடியக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக இருக்கக்கூடும். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இன்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். குடும்பத்திலும் அமைதி உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. பல்வேறு விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் போக போகத்தான் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று மாணவ கண்மணிகள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது சிறப்பை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடும். எடுக்கும் முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களோட நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடும் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள்.
பல நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். என்று வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். உத்திராடம் என்று கனவுகள் நனவாக கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. குடும்ப உறவுகளிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். தைரியமாக எதையும் எதிர்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு ஆராய்ந்து பார்த்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மகரம் ராசினியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தின் செயல்படுவீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். எல்லா வகையிலும் திருப்பு முனை ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்கள் சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். மகிழ்ச்சி கூடும் வகையில் சூழல் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மலையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குங்க. புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மனோதைரியம் கொடுங்க. செல்வாக்கு மிக்க நபரின் நட்பு கிடைக்கும். செலவுகள் ஏற்ற வரவும் கண்டிப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். புதிய பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்களால் உங்களுக்கு செலவு ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான நிலை காணப்படக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து வீண் அலைச்சல் குறையுங்க. ஆனால் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிந்தனை வளமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் மற்றும் குளறுபடியாக இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த வேலை பளு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க. எடுக்கும் முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தெளிவாக எடுக்க வேண்டும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மங்கள நிகழ்வுகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. யாரையும் இன்று நீங்க தயவு செய்து உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். திருவோணம். இன்று நீங்க எதையும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். சொந்த தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் கண்டிப்பாக இருக்கும். வெகு விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விரைவாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்குங்க. சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. அவிட்டம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடுங்க. இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல்வேறு விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இனிமையாக பேசி பொழுதை கிடப்பீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு மனோதைரியம் கொடுங்க. எல்லாவற்றையும் மதிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க பல்வேறு விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்வீர்கள். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று வீண் விவகாரங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்துடன் செய்து முடிப்பீர்கள். அபிவிருத்தி பணியை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரகசியங்களை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதனால் பல காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்கள் கண்டிப்பாக வந்து செல்லுங்க. அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்பட்டு பெண்ணே சரியாக கூடும். தந்தை மூலம் செலவுகள் உண்டாக கூடுங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக செல்லக்கூடிய சூழல் இருக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும். பல்வேறு விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். இன்று சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். தீட்டி திட்டத்தை அற்புதமாக செயல்படுத்துவீர்கள்.
வெற்றிக்கான சூழலை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் இன்று நீங்க நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. அதேபோல் வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் குழப்பம் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். காதல் சரி வருமா, சரி வராதா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் கை கொடுக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாகக்கூடும். போக போக எல்லாம் சரியாகக்கூடும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என் குடும்பத்தை நீங்க நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்பாக இருந்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது பதட்டம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். அதை மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினாலே சேமிப்பு உயரக் கொடுங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். என் உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் மென்மேலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வளர்ச்சியின்றி மேலோங்கி விடக்கூடும். எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக காணாமல் போக கொடுங்க. இன்று நீங்க நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உறவினர்கள் வருகை இருக்கும். அது மட்டுமில்லை, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கூட முன்னேற்றம் இருக்கும். கட்டிட பணியை மீண்டும் தொடர்வீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பிள்ளைகள் மத்தியில் சிறந்து காணப்படுவீர்கள். புத்தி சாதுரியமாக செயல்படுவீர்கள். கூடுதல் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பண விஷயத்தில் மட்டும் நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எளிமையாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. தெய்வீக நம்பிக்கை இன்று ஏற்படக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் வெற்றி இருக்கும். சுகமுக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பணப்புழக்கம் சீராக அதிகரிக்குங்க. இன்று பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். சுமூகமான சூழலையும் வெளிப்படுத்துவீர்கள். பெண்கள் இன்று குறையாக இருந்தது கண்டிப்பாக குறை நீங்கி விடக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். பெண்களுக்கு இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தியாக கொடுங்க. மனம் இன்று திருப்தியாக இருக்க கொடுங்க. காதலில் மட்டுமே குளறுபடிகள் இருக்கும். பதட்டம் இருக்கும். குழப்பம் இருக்கும். இப்போதைக்கு கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கல்வியில உங்களால் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு எதையும் செயல்படுத்துங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் ஆர்வம் உண்டாக கொடுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்பாக இருந்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி
இன்று இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சுகமுக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். பெரிய அளவில் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனைகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். உத்திரட்டாத்தி குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிலும் அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. இந்த நாளை நீங்க அக்கம் பக்கத்துடன் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க கண்டிப்பாக ஓரளவு சாதிக்க முடியும் நாள் என்றே சொல்ல முடியும். ரேவதி என்ற பிறர் விஷயங்கள் தலையிடுகள் வேண்டாம். பொறுப்பாக இருந்து பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட கொடுங்க. எதிலும் கூடுதல் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. விரைவாக பணிகளில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எளிதில் பணிகளை இன்று நீங்க முடித்து காட்ட முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.